தனது உயிரே போகும் தருவாயிலும் தனது குழந்தைக்காக தாய் செய்த உயிர் தியாகம் அனைவரையும் கலங்க வைத்திருக்கிறது. வெனிசுவேலாவில் கடந்த புதன்கிழமை அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் அந்நாட்டையே உலுக்கியுள்ளது. அந்த சமயத்தில் லா குவைராவில் உள்ள அடுக்குமாடி கட்டடம் ஒன்றும் இடிந்து விழுந்தது. அந்த வீட்டில்தான் வெனிசுலாவின் மார்டிமோ டி லா குவைரா கிளப் அணியின் முன்னணி கால்பந்து வீரர் ஹெக்டர் பெல்லோவின் குடும்பமும் இருந்தது. நிலநடுக்கம் ஏற்பட்ட சமயத்தில் அவர் வீட்டில் இல்லை. இந்நிலையில் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கிய ஹெக்டரின் மனைவி ஆண்ட்ரியா தனது 1 வயது பெண் குழந்தையை காப்பாற்ற முயன்றிருக்கிறார். இடிபாடுகள் தனது குழந்தையின் மீது விழாமல் இருக்க தனது உடலை கொண்டு தடுத்து அரணாக இருந்திருக்கிறார் ஆண்ட்ரியா. இடிபாடுகளை மீட்பு குழுவினர் அகற்றிய போது ஆண்ட்ரியாவின் உடலின் கீழ் பாதுகாப்பாக இருந்த குழந்தை காயங்களுடன் மீட்கப்பட்டது. ஆனால் தாய் ஆண்ட்ரியா பரிதாபமாக உயிரிழந்தார். தனது மனைவியின் இழப்பால் நிலை குலைந்துள்ள கால்பந்து வீரர் ஹெக்டர் பெல்லோ தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கண்ணீர் மல்க பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் நீதான் எப்போதும் எங்களின் ஃபேவரிட் ஹீரோ, ஃபேவரிட் மாம். உன்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை நம் குழந்தையை நீ கைவிடவில்லை. நம் மகள் வளர்ந்த பிறகு அவளது தாய் எவ்வளவு அற்புதமானவள் என்பதையும் தன் உயிரை கொடுத்து அவளை எப்படி காப்பாற்றினாள் என்ற வீர வரலாற்றையும் நான் அவளிடம் நிச்சயம் கூறுவேன் என்று உருக்கமாக குறிப்பிட்டிருக்கிறார். இடிபாடுகளுக்கு நடுவிலும் தாயின் பாச போராட்டம் குறித்த இந்த செய்தி உலகெங்கும் உள்ள மக்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த நிலநடுக்கத்தில் வெனிசுவேலாவில் இதுவரை 1400க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன.